Exercise 6.1, ninth question. From the given figure, prove that theta plus phi equal to 90 degree. Also prove that there are two other right angled triangle. Find sin alpha, cos beta and tan phi. இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கான். இந்த டயக்ராமில் வந்து தீட்டா ப்ளஸ் பை வந்து 90 டிகிரி. இது தீட்டா, இது பை ரெண்டே ப்ளஸ் பண்ணும்போது 90 டிகிரி. அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபுல் ட்ரையாங்கிளுமே ரைட் ஆங்கிள்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரூவ் தட் டூ அதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுவும் தனித்தனியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சிடிஏ கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிடிபி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், டயக்ராம் போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ட்ரையாங்கிளுமே ரைட் ஆங்கிள்னு கண்டுபிடிக்கணும். ரைட் ஆங்கிள்னா கண்டுபிடிக்கிறதுக்கு பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். பிதாகரஸ் தியரம்னா இப்போ பாருங்கள், இதில் எது பெருசாக இருக்கோ அதான் ஹைப்போட்டீனியஸ். ஏபி வந்து பெருசாக இருக்குது ஃபுல்லாக. அப்போ இது வந்து ஹைப்போட்டீனியஸ் போட்டுக்கலாமா? அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ரெண்டு ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும். இப்போ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்படி இருந்துன்னா அது வந்து தீட்டா ப்ளஸ் பை வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் ஆகும். ஃபஸ்ட்டு ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? ஏபி ஸ்கொயர்னா 9 இருக்குது, 16 இருக்குது. ரெண்டே ப்ளஸ் பண்ணோம். 9 + 16 the whole square equal to 25 square. 25 ஸ்கொயருக்கு வந்து 625 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏசி ஸ்கொயர் 15 இருக்குது. 15 ஸ்கொயர் வந்து 225. நெக்ஸ்ட்டு பிசி ஸ்கொயர், பிசி வந்து 20 இருக்குது. 20 ஸ்கொயர் வந்து 400. இப்போ ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 625 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் வந்து 225 ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து 400. 225 ப்ளஸ் 400 வந்து 625. இப்போ ரெண்டுமே ப்ரூவ் ஆயிருக்கா? இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து ஹென்ஸ் பை ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி இஸ் ப்ரூவ்டு. இது வந்து ப்ரூவ் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? ஏடிசி எடுத்துக்கலாமா? டயக்ராம் போட்டுக்கோங்க. ஏடிசி நம்ம கொடுத்துருக்கதை வந்து அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாமா? பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து ஹைப்போட்டீனியஸ் வந்து ஏசி. இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இப்போ ஏசி ஸ்கொயர் வந்து 15 இருக்குது. அப்போ 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி வந்து 9 ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயர். இப்போ 15 ஸ்கொயர் வந்து 225 கிடைக்கும். 9 ஸ்கொயர் வந்து 81 ப்ளஸ் 12 ஸ்கொயர் வந்து 144. இப்போ 81 ப்ளஸ் 144 ரெண்டே ப்ளஸ் பண்ணும்போது வந்து 225 கிடைக்கும். 144, 81, 5, 2, 225 கிடைக்கும். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ இது கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாமா? ஆங்கிள் ஏடிசி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு அடுத்த டயக்ராம் போட்டுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சிடிபி எடுத்துக்கலாமா? சிடிபி எடுத்து எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆங்கிள் சிடிபி எடுத்துருக்கோம். இப்போ ட்ரையாங்கிள் சிடிபி எடுத்துக்கலாம். சிடிபி எல்லாத்தையும் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹைப்போட்டீனியஸ் வந்து பிசி. அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர். இப்போ பிசி ஸ்கொயர் வந்து 20 ஸ்கொயர், சிடிபி வந்து 12 ஸ்கொயர் ப்ளஸ் டிபி வந்து 16 ஸ்கொயர். 20 ஸ்கொயர் வந்து 400 ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் வந்து 144 ப்ளஸ் 16 ஸ்கொயர் வந்து 256. இப்போ 400 ஈக்குவல் டு 144 ப்ளஸ் 256 ரெண்டே ப்ளஸ் பண்ணும்போது வந்து 400 கிடைக்கும். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதிக்கலாமா? ட்ரையாங்கிள் சிடிபி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போது நம்ம வந்து ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கொடுத்துருக்கதை வந்து இது கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? சைன் ஆல்ஃபா கொடுத்துருக்கான். சைன் ஆல்ஃபா நம்ம டயக்ராம் கண்டிப்பாக பார்க்கணும். சைனுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். இப்போ டயக்ராமில் ஆப்போசிட் சைடை ஹைப்போட்டீனியஸ் பார்க்கலாமா? ஆல்ஃபாவில் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இதில் டயக்ராமில் ஆல்ஃபா இங்கே இருக்குது பாருங்கள். ஆல்ஃபான்னா இருக்குது. இப்போ இந்த ஆங்கிள் தான் எடுக்கணும். இதில் வந்து ஆப்போசிட் சைடு அது 12 இருக்குது. ஹைப்போட்டீனியஸ் வந்து 15 இருக்குது. அப்போ 12 டிவைடட் பை 15 போட்டுக்கலாமா? 12 டிவைடட் பை 15 கட் பண்ண முடிஞ்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. 4 × 3 வந்து 12, 5 × 3 வந்து 15. அப்போ 4 டிவைடட் பை 5. நெக்ஸ்ட்டு காஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். காசுக்கு ஃபார்முலா என்னது? அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். நம்ம பீட்டாவில் கண்டுபிடிக்கணும். இப்போ டயக்ராம் பாருங்கள். பீட்டா என்ன இருக்குது? அப்போ இந்த ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்கணும். காஸ் பீட்டாவில் வந்து நமக்கு தெரியும் அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். பீட்டா என்ன இருக்குது? அப்போ இதில் கண்டிப்பாக அட்ஜசன்ட் சைடு வந்து 16, ஹைப்போட்டீனியஸ் வந்து 20. அப்போ 16 டிவைடட் பை 20 போட்டுக்கலாமா?
காஸ் பீட்டா வந்து 16/20. 4 into 4 16, 5 into 4 வந்து 20 equal to 4/5. நெக்ஸ்ட்டு tan பை கண்டுபிடிக்கணும். இப்போ டேன்னா நமக்கு தெரியும் ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு பையில் கண்டுபிடிக்கணும். பை ஆங்கிள் எங்கே இருக்குது பார்க்கலாம். இப்போ பை இங்கே இருக்குது. அப்போ ஆங்கிள் வந்து இப்படி எடுத்துக்கணும். இதில் வந்து ஆப்போசிட் சைடு வந்து 16, அட்ஜசன்ட் சைடு வந்து 12. அப்போ 16/12 போட்டுக்கலாமா? ஏன்னா வந்து இந்த மாதிரி பை தான் இருக்குது, இந்த மாதிரி பார்க்கணும். இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஆப்போசிட் சைடு, மாதிரக்கூடாது. அப்போ 16/12. 16/12. 4 into 4 16, 3 into 4 வந்து 12. 4/3. இதுதான் ஆன்சர்.